ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் அனிமியோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன் இவன் வந்துட்டு திருப்பி மறுக்கா வந்துட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு வந்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்து இந்த அனிமி புரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலைன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ தன்னுடைய ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங் பவரை யூஸ் பண்ணி சில பல ஐட்டங்கள்லாம் வந்துட்டு வாங்கி அது இந்த உலகத்தில் வந்துட்டு செம்ம ரேட்டுக்கு விற்றுருப்பாப்புல. ஸோ நல்ல ஒரு லாபத்தை பார்த்துருப்பாப்புல. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தனக்கான ஒரு கீல்டு கார்டு, அட்வென்ச்சரர் கீல்டு கார்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சு கீல்டு கார்டெலாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வரதுக்கு நைட் ஆயிருக்கும். நல்லா டயர்டில் வந்தவர் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திக்கிறாப்புல. எந்திரிச்ச உடனே வந்துட்டு அவர் யோசிக்கிற வேலை வந்துட்டு கீல்டு கார்டெலாம் போட்டாச்சு, இனிமேல் வந்துட்டு வேலையை பார்க்கணும், இல்லைன்னா வந்துட்டு கீல்டு கார்டு வாங்குறதுக்கு கொடுத்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல. நார்மல் கீல்டு கார்டு வாங்குறதுக்கு கூட பைசா இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு இவர் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அட்வென்ச்சரர் கீல்டு கார்டு. அதனால் வந்துட்டு பைசா கட்டி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு கெட்டின காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்துட்டு அவங்க கொடுத்த மிஷினெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க முதல்ல கொடுத்துருக்க மிஷின் வந்துட்டு சில பல மூலிகைகள்லாம் வந்துட்டு பறிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்ல அந்த வேலையை முடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தண்ணி எடுத்து மூஞ்செல்லாம் வந்துட்டு கழுவிட்டு இருக்காப்புல. அப்போ நம்ம ஃபெல்லு வந்து நம்ம ஹீரோவே குறுன்னு பார்த்துட்டு இருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு. திருப்பியும் ஃபெல் வந்து முறைச்சி நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுக்கிறாமல் அவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டேயே வந்துட்டு கேட்குது, ஏன்னா நான் வந்துட்டு ஒன்றை தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கண்ணுக்கு தெரியலையா, நீ என்னை கண்டுக்கிறவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. என்னாச்சு ஃபெல், காலங்காத்தில் ஏன் இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு, இதுக்கு இப்படி வந்துட்டு கத்திக்கிட்டு வாராப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் ஒன்றையே குறுன்னு பார்த்துட்டு இருக்குது, உனக்கு வந்துட்டு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபெல் கத்துது. அதெல்லாம் தெரியுது, என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு செம்மையாக பசிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபெல் சொல்கிறாங்க. சரி சாப்பிட்லாம், முதல்ல வந்துட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன வேலையாக இருந்தாலும் சரி எனக்கு நிறைய கறி வேணும், எனக்கு கறி தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபெல்லும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபெல்லும் மூலிகைகளை பறிக்கிறதுக்காண்டி காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே நம்ம ஹீரோக்கு அந்த இடமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் என்ன ஒரு இடம், எவ்வளோ சூப்பராக காற்று வருதுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஃபெல் வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு வந்து சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு சமைச்சு கொடுத்து எல்லா கறியும் தீந்துருச்சு, அதனால நீ போயிட்டு வேட்டையாடிட்டு வா, நான் வந்துட்டு மூலிகைகள்லாம் பறித்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு டீலை போட்டுக்கிறாங்க. நம்ம ஃபெல் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவே குறுன்னு பார்க்குறாங்க. என்னாச்சு ஃபெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. இல்லை, அங்கே தூரத்தில் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை வந்துட்டு ஒன்று அட்டாக் பண்ணிட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்ல, என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறாங்க. ஸோ உடனே ஃபெல் வந்துட்டு அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மேலே வந்துட்டு ஒரு லேயர் கோட் மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி எந்த மான்ஸ்டராலையும் நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது. ஒரு விளையாட்டு நம்ம ஃபெல்லும் வந்துட்டு இந்த மாதிரி மேஜிக்கல் வித்தையெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மூலிகையிலே பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த கீல்லேயே வந்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த மூலிகை எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கும். பார்த்துட்டு அதே மாதிரி வந்துட்டு பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபார்மில் கொடுத்துருக்குற பூவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு பூ கண்ணில் பட்டாலே அரிய வகை ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு பூவெல்லாம் பறித்து முடிச்சிருவாங்க. அதுலேயும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு 2-3 பூ பறிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு 4 மடங்கு 5 மடங்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பூவெல்லாம் பறித்து வச்சு முடிச்சிடுறாங்க. வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சாச்சு, என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபெல்லுக்கு பசிக்குது, நல்லா பேசாமல் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்துட்டு ரொம்பலாம் இல்லாமல் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபெல் வந்துட்டு கறி தான் சாப்பிடும், அதனால் வந்துட்டு கறி சமைச்சா தான் அது வந்துட்டு நல்லா ருசிச்சு சாப்பிடும்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு கறியை தான் ஆர்டர் பண்ணுறாங்க. பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு பிளான்லாம் போட்டு கறியெல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிடிச்ச கறி, அதாவது ராக்குபார்லாம் பிடிச்சிருப்பாங்க, அந்த கறிலாம் வந்துட்டு தீர்ந்துருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங்கில் கொஞ்சம் கறியெல்லாம் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியனெல்லாம் குட்டியாக வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனெல்லாம் உள்ளே போட்டு நல்லா கேரமல் ஆகிற தட்டி வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனியனாக நல்லா வந்துட்டு குக்காக விடுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஓரளவுக்கு குக்கான உடனே வந்துட்டு அவங்க ஒரு மீட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதையும் டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் டின்னில் இருக்கக்கூடிய டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் வந்துட்டு மீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க குக் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம் நம்ம ஃபெல் வந்துட்டு வேகமாக அந்த இடத்துக்கு வருது. அதுவும் ராக்குபார்டை வந்துட்டு வேட்டையாடிட்டு வந்துருக்கு.
ராக்கு பேர்ட வேட்டையாடிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா, போன டைம் நீ சமைச்சு கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ அதே மாதிரி திருப்பியும் சமைச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த பறவையை வந்து வேட்டையாடிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் காட்டுக்கு அந்த பக்கம் நிறைய வேட்டையாடி போட்டிருக்கேன். அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால இது ஒன்று மட்டும் இப்போ தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, அதுக்கு என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் சமைச்சு முடிச்சு 2 பேருமே வந்துட்டு ரசித்து ருசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெகட்டி தான் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே வந்துட்டு ரசித்து ருசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குப்பா, நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. நீ பண்ணி கொடுக்குற ஒரு ஒரு டிஷ்ஷும் என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இதுவுமே வந்துட்டு புது புது டேஸ்ட் எல்லாம் வந்துட்டு கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபெல் செம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெல்லோட வாய் ஃபுல்லாமே வந்துட்டு சாஸாக இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்துட்டு ஃபெல் சொல்கிறாங்க, நான் யாரும் தெரியும்ல, லெஜெண்டரியான உல்ஃப்டா, உல்ஃப், என்னை பார்த்து சிரிக்காது அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஃபன் மாதிரி போயிட்டுருக்கு. இப்படி 2 பேரும் சாப்பிட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபெல் வந்துட்டு வேட்டையாடி எங்கள் தூரத்தில் வச்சுருக்கேன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். ஃபெல்லு வேட்டையாடியே வந்துட்டு ஒரு மலை அளவுக்கு வந்துட்டு அனிமல்ஸை குமிச்சு போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. எப்பா நீனா இவ்வளோத்தையும் வேட்டையாடின அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. ஆமாம், என்ன சந்தேகம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோ அவங்களோட ஐட்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு ஒரு விலங்குமே அப்படியே ரேரான அனிமல்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டே வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வேற வைக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஓக்கு. ஸோ அந்த ஓர்க்கை பார்த்தோன்னே வந்துட்டு என்னென்னா வந்து நம்ம உலகத்தில் இதை வந்துட்டு ஒரு டீமன், ஒரு சாத்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த உலகத்தில் வந்துட்டு இதை சமைச்சு வர சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபெல் சொல்லுது, ஆமாம், இந்த உலகத்தில் வந்துட்டு நார்மலாக மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு ஓர்க்கை சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன் நீ சாப்பிட்டது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டாக ஜர்க் வாங்கிட்டே சொல்கிறாரு. அவருக்கு இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதே வந்துட்டு லைட்டாக அருவருப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஃபெல் சொல்கிறதுனால வந்துட்டு அதையும் தூக்கி வந்து ஐட்டம் பாக்ஸ்குள்ளே போட்டு இந்த இடத்துலேருந்து அவங்களோட அட்வென்ச்சரர் கில்டுக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. இங்கேருந்து அங்கே போகணுன்னா ரொம்ப தூரமாகுமே, எப்படிரா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஃபெல் சொல்கிறாங்க, என் முதுகில் ஏறி உட்காரு, டக்குன்னு கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, எதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பையாவே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம ஃபெல் வந்து செம்ம ஸ்பீடாக கூப்பிட்டு போய் விடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு கீழே விழுந்துட்டு, உன்னை மெதுவானால போக சொன்னேன், ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபெல்லை வெளியில் விட்டுட்டு அவங்க மட்டும் அட்வென்ச்சர் கீல்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க பறிச்சிருக்கிற பூவெல்லாம் கொடுக்குறாங்க. பூவையும் பார்த்து அங்கே இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு, ஏப்பா நீ தான் எவ்வளோத்தையும் பறிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் பறிச்சேன், ஏன் என்னாச்சு, இவ்வளோ இது கொண்டு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, தடவை அட்வென்ச்சரர் கீல்டில் சேர்ந்துருக்கிற ஒருத்தன் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு இவ்வளோ அதிகமாக கொண்டு வந்திருக்கான். அதாவது அவனோட ஃபஸ்ட்டு ஹேண்ட்லேயே வந்து அதிகமான விஷயம் அவனுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இன்றைக்கி என்னோடய லக்கி டேன்னு நினைக்கிறேன், அதான் நிறைய கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, லக்கி டே தான் போல், அதான் கொத்து கொத்தாக பூவை பறிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கான காசும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அடுத்ததான் வந்து கொஞ்சம் தயங்கியே கேட்குறாங்க, என்கிட்ட கொஞ்சம் ஓர்க்கு இருக்குது, நீ அதை வந்து வாங்கிக்கிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓர்க்கா, நீ எப்பட்றா வேட்டையாட அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நான் இல்லை, வெளியில் இருக்கிற என்னோடய ஃபெமிலியர் ஃபெல் தான் வந்துட்டு வேட்டையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பெரிய சமாச்சாரம்லாம் பின்னாடி இருக்கிற பெரிய கை தான்ப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் சில பல விலங்குலாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வாங்குவீங்களான்ட்டு கேட்குறாங்க. எடுத்து வைன்னு சொல்கிறாங்க. இந்த இடம்லாம் அதுக்கு காணாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்துட்டு அவங்களை பின்னாடி ஒரு கராஜ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே நம்ம ஹீரோ எல்லா விலங்கையும் வந்து எடுத்து குமிச்சு போடுறாங்க. அவருக்கும் செம ஷாக், என்னடா இது, இவன் வந்துட்டு விற்க வந்தானா இல்லைன்னா வந்துட்டு வீடு கட்ட வந்தானா, இவ்வளோ விலங்கு வந்து எடுத்து போட்டிருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. இவ்வளோத்தையும் வந்துட்டு கட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் கட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஓர்க்கு மட்டும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெல் வந்து கேட்குறாப்புல. ஏன்னா அவர் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சாம், ஓர்க்கு கறி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எனக்கு வந்துட்டு வித்தியாசமாக ஏதாவது சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோவும் தயங்கி சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பீஸை மட்டும் வெட்டி வாங்கிட்டு போகிறாங்க. அதை வாங்கிட்டு போனோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இதை வச்சு என்ன சமைக்கலாம், ஃபெல் வேறு நம்மளே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானே, என்னடா சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல. சரி, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் மிக்சர்லலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறாப்புல, குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி. ஸோ இந்த கறி சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பன்னிக்கறி மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. காலையில் செஞ்சு ஸ்பெகட்டி பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கு கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றிருப்பாங்க. அதில் மிச்சம் இருக்கிற சாஸை இதில் ஊற்றி ஃபெல்லும் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, சூப்பராக இருக்குப்பா, வேறு லெவலில் இருக்குது, பன்னிக்கறி மாதிரி தான் இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.
சரி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் மிக்சர்லலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறாப்புல குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி. ஸோ இந்த கறி சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பன்னிக்கறி மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. காலையில் செஞ்சு ஸ்பெகட்டி பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கு கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றிருப்பாங்க. அதில் மிச்சம் இருக்கிற சாஸை இதில் ஊற்றி ஃபெல்லும் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக இருக்குப்பா, வேறு லெவலில் இருக்குது, பன்னிக்கறி மாதிரி தான் இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதோட 5th பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.